வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ். என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது மனதளவில் பாதிக்கப்படுற எல்லா விஷயங்களும் உடல்நிலையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில டைம் வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கும். பட் என்றைக்கெல்லாம் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை மனதளவில் மனச்சோர்வு உண்டாகுதோ, அன்றைக்கெல்லாம் உடல் அளவுலையும் நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல்நிலையிலையும் நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற அன்றைக்கி நெக்ஸ்ட் டே நீங்கள் மோஷன் போகும்போது கவனிச்சிங்க அப்படின்னா, மனது இறுகி இருக்கிற மாதிரி உங்களுடைய உடல்நிலையிலையும் இறுக்கமாகி மோஷன் கூட இறுக்கமாக போகிறத நீங்கள் கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மனதளவில் என்னென்ன விதமான பயம், பதட்டம், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படுதோ அது எல்லாமே உடல் அளவிலையும் பாதிப்புகளை உண்டு பண்ணத்தான் செய்யும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, லாங் டேர்மாக உங்களுடைய மனசு பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய முக்கியமான உறுப்புகள் லைக் கிட்னி, லிவர், லங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இமோஷன்ஸ்க்கும் தகுந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மனசை எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க உடம்பளவில். இதனால தான் நாங்கள் அதை சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். சைக்கோ மீன்ஸ் மைண்ட் ரீதியான பாதிப்பு, சொமேட்டிக் அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு. ஸோ மனதினால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் தான் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வுகள் இருக்குது. நாங்கள் எப்போவுமே கேஸ் டேக்கிங் அப்போ உங்களுடைய மனசு ரீதியான எமோஷன்ஸையும் கேட்டு தான் எங்களுடைய மருந்துகளை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு டோட்டாலிட்டி எடுத்து உங்களுடைய மொத்தமான எல்லா அறிகுறிகளுக்குமான மருந்துகள் கொடுக்கும்போது தான் என்ன காரணத்துக்காக உங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கோ அது சரியாகும். ஸோ ஹோமியோபதியோட தாத்பரியமே இதுதான்னு சொல்லலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்தும் நீங்கள் விரைவில் குணமடையலாம். நன்றி.